இன்டர்வியூ கொடுக்குறாரு. அப்போ கேட்குறாங்க, இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கையில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்ட்டு. அவர் சொல்கிறாரு, நம்ம ஒரு சமூகத்துக்கு ஒரு நல்ல செய்கிறோம், ஒரு குறிப்பிட்ட நபர்கள் நம்ம நல்லா செய்கிறோம், அதுக்காக நமக்கு நன்றியோட இருப்பாங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க நன்றியோட இருக்காங்க இல்லைங்கிறத நம்ம கருத்தில் வச்சுக்காம அவங்களுக்கு நம்ம தொடர்ந்து நல்லா செஞ்சுட்டே இருக்கணும். இதுதான் நான் அரசியல் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டது அப்படிங்கிறது. அது என் பர்சனல் லைஃபோட நான் ரிலேட் பண்ணிப்பேன். எப்படின்னா, நான் பிறந்தது ஒரு பிராமண சமூகத்தில் பிறந்ததுங்க. வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுன்னு ஒரு ஸ்கீம் அறிவிக்கிறாங்க. நான் ஒரு மிடில் கிளாஸ். எங்கள் வீட்டில் எல்லாமே சொன்னாங்க, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிராஜ் பிராமின்ஸ்க்கு அவர் தரமாட்டாரு, மற்ற சமூகத்துக்கு தான் அவர் தருவாங்க, பிராமின்ஸ் அது கிடைக்காது, நம்ம ட்ரை பண்ணுறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிராஜ் வந்து பிராமின்ஸ் எல்லாருமே உண்டு அப்படின்னு அறிவிக்கிறாங்க. எங்கள் அப்பா ட்ரை பண்ணால் கிடச்சிருச்சு எங்களுக்கு. ஆனால் இனி வரைக்குமே எங்கள் வீட்டில் யாருமே டிஎம்கே ஓட் போட மாட்டாங்க. அவங்க வேற ஒரு மாற்று தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ கூட ஒரு கமல் தான் போகிறாங்க அவங்க. அவர் எனக்கு கொடுக்குறாரு, இவங்க எல்லாமே திட்டுறாங்க, இன்னும் நன்றியோட இருக்க மாட்டேங்கிறாங்க. என்னை சுற்றம் யாருமே இறந்த போது கூட ஏதோ ஒரு வன்மத்தோட தான் பேசுவாங்க, சுற்றம் இருக்கு அத்தனை பேருமே. ஆனா அவர் வந்து எனக்கு இவ்வளவு பண்ணியிருக்காரு, 80,000 கொடுத்துருக்கேன், சொந்தக்காரன் கூட எனக்கு கொடுக்கல. என் 4 வருஷத்துல எனக்கு 80,000 ஃபீஸ் மைனஸ் ஆயிருக்கு. நான் அவருக்கு நன்றியோட தானே இருக்கணும். அது எப்படி அவங்க இவ்வளவு பேர் எப்படி இல்லாம போனாங்க? அவர் எத்தனை சமூகத்துக்கு என்ன பண்ணிருக்காரு, எத்தனை அருந்தது எத்தனை. ஆனா அவங்க ஓட்டே அவர் வரது இல்லைன்னு ஓட் ஷேரிங்க பார்க்கும்போது அவருக்கு வேற ஒரு சமூகம் தான் போட்டிருக்கு, இந்த சமூகம் போட்டிருக்காரு. அவ்வளவு பண்ணிருப்பாங்க அந்த சமூகத்துக்காக. இவங்க ஏன் ஓட்டே போடல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கும். ரொம்ப வெளிப்படை